ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ்அப் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரெட் ஒன் அப்படின்ற ஒரு மூவியை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையுமே ஒரு ஆசமான மூவி. அண்ட் இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம்லைனில் நடக்கிற, கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு நடக்கிற ஒரு ஈவெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த மூவி. ஸோ செம்ம ஃபன் அண்ட் என்ஜாய்டாக இருக்கும். ஸோ இந்த மூவியை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீல் குட் மூவியாக இருக்கும். செம்ம ஒரு என்டர்டெயின்மெண்டிங்காக ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மூவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ், ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூவியில் வந்து ட்வின் ஜான்சன் அண்டு கிறிஸ்டி வான்ஸ் ரெண்டு பேருமே தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்போ வந்து புதுசாக இருந்தாலும் லைக் இந்த ரெண்டு காம்போமே டக்குன்னு ஃபயர் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ செம்ம ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூவியோடைய ஒரு சிங்கிள் லைன் பிளாட்டாக பார்க்கணுன்னா, அதாவது சாண்டா கிளாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க உண்மையாலுமே. ஸோ அதை வந்து மக்கள்கிட்டேருந்து யாருக்கும் தெரியாமல் அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சொசைட்டி மாதிரி லைக் அதுக்கு ஒரு ஏஜென்ட் டீம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து சாண்டாவை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாண்டாவை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அதை காப்பாற்றுறது எப்படி அப்படின்றது தான் அதில் ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மூவாகவே இருக்கும். லைக் அதில் ட்வின் ஜான்சனும் அண்ட் கிறிஸ்டி வான்ஸ் ரெண்டு பேருமே எப்போது அந்த இடத்துல காம்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களேருந்து செம்ம ஒரு ஃபன்னிங்காக ஜாலியாக இருக்கும். டக்குன்னு இந்த மூவியை பார்க்கும்போது ஓகே, இந்த மூவி வந்து ஒரு செம்ம ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கிற ஒரு மூவி அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு செம்ம ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் அண்ட் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே ஒரு நாஸ்டாலஜிக் வியூஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ சின்ன வயசில் பார்த்த அந்த மெமரிகள்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு அந்த இமேஜினேஷனை வந்து லைட்டாக அதை ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த டைம் லைனில் நம்மளை போயிட்டு உள்ளார போயிட்டு ஒரு ட்ராவல் பண்ண மாதிரியான அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது உண்மையாக செம்ம ஒரு ஆசமான ஒரு மூவிங்க. ஸோ அதாவது அப்படி கடத்திட்டு போனது வந்து, அதாவது தப்பு செய்கிறவங்கள தண்டிக்கிற ஒரு பொண்ணு, அதாவது தேவதை அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க தான் கடத்திட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பவரை எடுத்து அதுக்கப்புறமா அந்த எல்லாருமே ஒரு பாட்டிலில் வந்து தப்பு செய்கிறவங்க, அதாவது நாட்டி லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சாண்டாவுடைய பிரதரும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த நாட்டு லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே கொல்றதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லி, ஸோ சாண்டாவுடைய பவரை எடுத்து அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுறதுக்காக தான் சாண்டாவே கடத்திட்டு வந்திருப்பாங்க. இப்படி கடத்திட்டு வந்ததுக்கப்புறமா அதை எப்படி ட்வின் ஜான்சன் ட்ராக் பண்ணுறாரு. ஸோ கடத்துறதுக்கு முதல்ல யார் ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா நம்ம கிறிஸ்டி வான்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி அந்த லீடப்லாம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த படத்துலேருந்து அதை பார்க்கும்பொழுது ஸோ லைட்டாக அந்த ஃபன்னியை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போய் கிளைமேக்ஸ்க்கு வரைக்கும் அந்த த்ரில்லுன்ற ஒரு ஃபீல் நல்லா உண்மையுமே செம்ம ஒரு ஆசமாக இருந்துச்சு. லைக் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே ஒரு செம்ம கலர் வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. என்னதான் சாண்டா கிளாஸ் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு அதான் அவர் தான் ஹீரோவாக இருந்தாலும் லைக் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து காப்பாற்றுறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிற ஒரு ரெண்டு பேர் தான் கிறிஸ்டி வான்ஸும் ட்வின் ஜான்சனும். ஸோ ரெண்டு பேரும் போகும்பொழுது அது வந்து ட்வின் ஜான்சன் அவருடைய பவர் வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போகிற இடத்துலலாம் அந்த ஒரு இடத்துல அந்த ஷிஃப்ட்டு சேஞ்சிங் கலர் ஷிஃப்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஓவர் வியூன்னு செம்ம ஒரு ஃபேண்டாஸ்டிக் மூவின்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்ம ஃபன்னாக அண்ட் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க மறக்காம கீழே பாருங்க. அப்படி பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உண்மையாலுமே ரியலிஸ்டிக்கான ஒரு கதை மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் அந்த சாண்டா அப்படின்ற ஒரு ஆள் இருக்கிறதாகும். ஸோ அவருக்கு தம்பி அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் சைடில் ஆட் பண்ணி அதெல்லாம் ஒரு மித்தாலஜிக்கலாக இருக்கிற ஒரு விஷயம்தான். அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மித்தாலஜிக்கலாக ஒரு அகாடமிக் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து, அதாவது மக்கள்கிட்டேருந்து இவங்களை பாதுகாத்து ரெகுலராக பண்ணுறதையும் காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் ட்வின் ஜான்சன் அந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார். மொத்தம் 365 நாளில் 364 நாள் இதுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது அவர் அந்த ஒரு நாளில் தான் சாண்டா வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ண போகிறாரு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவருக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும், அவ்வளோ ஸ்பீடப் இருக்கணும். ஸோ அதை தான் ரிஹர்சல் பண்ணி அந்த டைம் எல்லாருமே கோஆப்ரேஷன் டீம் அப்லாம் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது அப்படின்றது தான் அந்த மொத்த நாளுமே பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது 364 நாளுமே. ஸோ ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த ஒரு நாளில் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குமேட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சுன்னா அது வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். கரெக்டாக